நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் இருக்குது. பாதம் இந்த தடவை கடும் மோசமாக இருந்தது வந்து இது இல்லை இப்போ வந்து பெரிய வேலைகள் ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்குது. எத்தனை கிலோமீட்டர் வருங்க? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் நெடுங்கேணி நைனாமடு காடு என்ற பகுதிக்கு நிற்கிறோம். இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஏன் போகிறோம், என்னத்துக்கு போகிறோம்? இங்கே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் வந்து ஒரு சாதாரண இடத்துல இல்லை, ஒரு உயர்ந்த மலையில் இருக்குது. அதுக்கும் பல பல கல்வெட்டுக்களோடு இருக்குன்னு சொல்லினோம், சில அதிசயங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லினோம். இருந்தாலும் ஒரு பயங்கரமான காடு. போக போகத்தான் தெரியும். எங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு பதட்டம் இருக்குது, இந்த காட்டுக்கு எங்களால் போக முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறோம். இருந்தாலும் இந்த காட்டுக்கு நாங்கள் போகத்தான் போகிறோம். இந்த ஆலயத்தை உங்களுக்கு காட்டத்தான் போகிறோம். வா, டிராக்டரில் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் பாருங்கள் எப்படி சீராதுக்கு எல்லா இடமும். உள்ளுக்கு இருந்து பாதுகாப்புக்காக உள்ளுக்கு பாதுகாப்பில் வந்து போலீஸார் தான் இருக்கணும். எங்களுக்கு ஒரு காடாக இருக்குது பாருங்கள். இந்த காட்டுக்கான போகிறோம். எப்படி இருக்குது இந்த காடுன்ற பாருங்கள். இதுவும் ஒரு சிக்கலான இடம் தான். கவனா ஒரே கவனா ஒரு ரெண்டு யோசிக்கிறார் அவர். பாருங்க, அடுங்க பாருங்க. அண்ணா போகலாமா? அதுக்கால போகலாமா? பாருங்க எப்படி போகுதாலண்டு தண்ணிக்கால பாருங்க இப்படி போகுதாங்க. இப்படி தான் இந்த பயணம் வந்து இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் டிராக்டர்கள் வருது பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இப்படி சேராக இருக்க கடும். நாங்கள் மோட்டர் வெஹிக்கிளில் போக வேண்டிய வலிக்கிட்டுனாங்க. மோட்டர் வெஹிக்கிளில் போக முடியாது, அதில் நடந்து தான் போகிறோம். எப்படி இருக்கு காடுன்னு பாருங்கள். கோயிலுக்கா நடந்தா போகிறீங்க? நடந்து போகிறீங்க? இதுக்கு மேலே போயிருக்கிறீங்களா? இங்கே எப்போ போனீங்க? நெடுகம் போகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் போவீங்களா? பூசை டைமில் இங்கே இருக்கிறீங்களா? போய் வரீங்க. சொல்லுங்க, நீங்கள் எப்போ காய்ச்சிங்க எப்போ காய்க்கா போகிறீங்க? ஆலயம் சம்மந்தமாக சொல்ல தெரியாதா? எவ்வளோ ஆளாக போகிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் வரும் இது? நடந்தா போகிறீங்க? நடந்த உலகத்துக்கு போய் சேருவீங்க. சரி நடங்க, காய்ச்சி நடப்போம். வா, இங்கே பாருங்க நடைய. காட்டுகளுக்கெல்லாம் போகணும். நாங்களும் தான் போகிறோம் காட்டுகளோட அக்காக்களோட. சரி வேலை இது உனக்கு புது அனுபவம். ஆலயத்துக்கு போகக்குள்ள வடிவா பாருங்க, காட்டுகளுக்கெல்லாம் போகணும். ஏய் இங்கே பாருங்க, வாட்டாலாம் போனால் தான் போகணும். ஆக்களை அப்படி சேருதான் இந்த இடம். நாங்கள் எதுக்கால போவோம்? எதுக்காலையா எங்களோட சேர்ந்து போவோம். பாருங்க இடத்த, காடு, தனி காடு. 2 பேர் போகிற போக்காவியல் சின்ன ஆக்கள் ஏதோ பெரிய இங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. மோட்டோக்கில் போனவர் எல்லாருமே இந்த பாதையை வந்து பயன்படுத்தலாம் வரையினம். ஏண்டா அவ்வளவுக்கு சேர். இங்கே நான் நினைக்கிறேன் சிஐடியில் போலீஸாக இருக்கலாம். பாருங்க எப்படியான இடம் வந்து எப்படி ஒரு காட்டுக்காக போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். நாங்கள் இப்போ அந்த அவ்வளவு தான் சார். நடந்தா போகிறோம். சரி, ஏதோ நாங்கள் போகத்தான் வேணும். கோயிலுக்கு போகணும். எப்படியாவது கோயிலை போய் பார்க்கணுன்றதுக்கா போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் யாரோட தான் போகிறேன்.
சரியா கஷ்டப்பட்டு எடுத்து வந்துடுறோம். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அவரை இதை பாருங்கள் முக்கியமாக. இல்லை இல்லை நீங்கள் அண்ணாண்டியை பாருங்கள் முக்கியமாக. விது.com கட்டாயம் பாருங்கள். கொஞ்சம் அவ்வளோதான் .com இல்லை இந்த மாதிரி சொல்கிறீங்க. இந்த ஆலயத்தின் முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது உண்மையில் ஒரு விசித்திரமான இடம்தான். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் என்று சொல்லி. பார்க்கவே ஒரு விசித்திரமாக இருக்குது ஆலயத்தின். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னொரு அரை மைல் போகணுமா? நீங்கள் நடந்து பாருங்களா அங்கேருந்து? கோடாலியே மிஷின் இறங்கிடுச்சு காலையில். அதை எடுக்க போனீங்களா? அதை எடுக்க போகிறேன். எடுத்துட்டு கொண்டு போயாச்சு. நிறைய பேர் வந்திருக்கீங்கம்மா? ஒரு 25 பேர் போல இருக்காங்க. வந்துட்டாங்களே. சரி ஐயா போய் பார்க்குறோமா? சரி ரைட். ஐயா போகிறார் பாருங்க. இதில் கட்டையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. கட்டையெல்லாம் போட்டு தான் அதில் போயிருக்கணும். ரெண்டு அப்படி பாதை சரிக்குனா சரி. ஓ கவனம். தண்ணி கொடி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். காட்டில் வாழ்கிறவங்க பெரிய மரமாக வருமா, இதில் வெட்டினா நிறைய தண்ணி வருமாம் இதுலையா. இதான் அந்த தண்ணி கொடி பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. பாதை ஒன்று எடுக்கிறோம். போயிருக்காங்க இதில் பாதை இருக்கு. 60 ஆள் போயிருக்கு. இதெல்லாம் நாங்கள் போகிறோம் பாருங்கள். புது பாதை தான். பின் இங்கே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கோம். எல்லா இடத்தையும் ஆறு தான் இங்கே. இது வந்து என்ன போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வண்டி இல்லை ஜானை இல்லை. இங்கே ஜானை வச்ச கால் பாதம். வாங்க எங்கே தண்ணி கோடி எங்கே? இங்கே பாரு. இங்கே இதுதான் தண்ணி கோடியா. இங்கே பாருங்க. காட்டுக்கு நீங்கள் மாறுபட்டாலும் இந்த தண்ணி கொடியை பாருங்கள். இதை வெட்டி நீங்கள்டா குடிக்கலாமா? யானை வந்து போயிருக்கா இதில். இந்த வருது தண்ணி கொடி. லிட்டர் கணக்கில் வருமா தண்ணி இதில். பிள்ளையாருன்னு சொல்லிடலாம். இது போகிறதுக்கு இடையில் இருக்குது. இந்த அக்கா வணங்கி கொண்டிருக்கிறா பாருங்க. உருவம் தெரியுதானே இதில்? ஓஹோ ஐயோ இங்கே பாருங்க. இதில் உருவம் இருக்கு. இதில் ஒரு உருவம் இருக்குது பாருங்க. இதுதான் இந்த வழி பிள்ளையாருன்னு சொல்லிடலாம். இதில் பிள்ளையார் உருவம் இருக்குது. இப்போ நாங்கள் ஆலயத்தின் முன்பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த ஆலயத்தின் முன்பக்கம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு ஒரு குகை இருக்குது. இதில் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இது ஒரு குகையை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. பயங்கரமான ஒரு குகை. இதில் சில கல்வெட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த இதில் இப்படியே இருக்குது. இந்த பாருங்கள் கல்வெட்டுல இந்த கல்வெட்டு இருக்குது. இருக்குது ஒரு கல்வெட்டு எழுத்து. இது என்ன மொழியான்னு தெரியாது. ஒரு வித்தியாசமான மொழியாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த இதில் இருக்குது இப்படியே. இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான மொழிகள் பாருங்கள். ஆனால் ஒரு இப்படி தொடர்ந்து இருக்குது இந்த இதில். இந்தியாவில் இருக்குது. இந்த பகுதியில் எல்லாம் இருக்குது. நம்பர்லாம் போட்டிருக்குது பாருங்கள். தெரியுதோ தெரியல உங்களுக்கு. இதிலெல்லாம் இங்கிலீஷ் எழுத்து தலகுலாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இதில் தெரியுது இல்லை உங்களுக்கு? ஓகே இங்கே பாருங்க. இதிலெல்லாம் கல்வெட்டு இருக்குது. இதில் கல்வெட்டு இருக்குது. இந்த இதில் ஒரு எழுத்து இருக்குது. இதெல்லாம் இன்னும் மொழியாலே தெரியாது. வித்தியாசமான மொழியில் இந்த எழுத்து இருக்குது பாருங்கள். அதே போல் இந்தியாவிலையா இந்த இடத்துல பாருங்க. இங்கே இதுலேயும் இந்த எழுத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரு வித்தியாசமான எதுவுமே தெரியல. இந்த எழுத்து இந்த மாடல் தெரியல. எல்லாமே இந்த எழுத்துல. நாங்கள் இங்கே வந்துட்டோம். அன்னதான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். அன்னதான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில்.
ஆலயத்தின் வேலை திட்டம் முக்காவாசி திட்டம் வந்துட்டு நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம் பாருங்கள். எல்லா வேலையுமே ஆரம்பத்துக்கு வந்து செய்துட்டோம். 12 மணி பூசை இருக்குது. இங்கே 12 மணி பூசைக்கு தான் இங்கே வந்து நிற்கணும் பாருங்கள். பிள்ளையார் சிலை இருக்குது. இப்படி இருக்கணும்ன்ற பாருக்குரிய வேலைகள் ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்குது. அன்னதானத்துக்குரிய வேலைகள், ஆலயத்துக்குரிய வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், முக்கியமான யூடியூபர் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து சில தேவைகள் சம்மந்தமாக காட்சி கொண்டிருக்கணும் பாருங்கள். தமிழ் ப்ரோ வந்து நிற்கிறார், சிவா வந்து நிற்குது. நார்மலாக போன வருஷமாவது கொஞ்சம் பைக்கில் வரக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வருஷம் சரியான வருஷமாக இருக்குது. உண்மையில் ஒரு கஷ்டமான பாதை தான். நாங்களே கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் இந்த பாதையை உண்மையில் இந்த பாதையை போடலாம நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இப்போ வந்தது இப்போ முதல் தடவை இதுக்கு முதல் வந்தீங்களா? இதான் உண்மையாக முதல் தடவை வந்து அப்போ நாங்கள் இங்கே வாரல்ன்ற பிளானில் இருந்தேன். எனக்கு தூரம் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சினாங்க. அப்போனா விருப்பம் வாரத்துக்கு வந்து அப்போ தமிழ் இல்லை கட்டாயம் போகத்தான் வரணும் அப்படின்னு வந்து பார்த்து உண்மையாக காட்டுக்கார வர நல்லா தான் இருந்தது. ஆனால் பாதை இந்த தடவை கடும் மோசமாக இருந்தது. வந்து இது இல்ல இப்ப வந்து பரவாயில்ல. இதுக்கு முதல் ஒரு மழை பெய்யாது. அப்ப நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்பவே இப்படி இருக்கு. உண்மையில அன்னைக்கு மிஷின் பட்டி பிரிண்டர் காவல போதும் அப்படித்தான் வந்து வந்துடும். ஓ மேல அப்படி தூக்கி தூக்கி அடிச்சு வந்தது. அதுவும் பிள்ளைகள் இல்லை, கைக்குழந்தை எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பாதையை போட்டாங்கன்னா அவ்வளவு நல்ல அதான் வந்து அதான் தமிழர்கள ஏரியா, பழைய ஏரியான்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா இதை நம்மளோட எம்பி மாதிரி தான் இதை சாதிச்சு எடுத்து கொடுக்கணும். சரி, ஓகே. நீங்க வந்தது மாற்றத்தை தரும் எங்களுக்கு. மக்கள் வந்து டிராக்டர்லாம் வந்து வந்துருக்கலாம். என்ன பார்த்தா பாதை கொஞ்சம் பிரச்சனையான பாதைன்ற வழியால் நிறைய பேர் வந்து டிராக்டர்லாம் வந்து வந்துருக்காங்க பாருங்க. டிராக்டர்லேயே வந்து வந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் வரையும் போல நடக்கும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் முதல் தடவை வரக்குள்ள இப்படி மக்கள் வரல, கொஞ்சம் குறைவாக வந்தது. பாலா, நீங்களும் இப்போ இந்த தடவை தான் முதலாக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது? மாதிரி ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் இருக்குது. பொண்ணு தெரியுது. ஒரு பயமா இருந்தது அந்த காட்டுக்கு வரக்குள்ள. காட்டுக்கு அப்புறம் ஜான் இருக்கா, முதல்ல இருக்கா, வெயில் இருக்கா, நடமாட்டமே இல்லை. நான் போன முறை வந்ததால எனக்கு கொஞ்சம் பாருங்க. இவர் இந்த முறை பெஸ்டா வரக்குள்ள யோசிச்சு தான் வந்தவன். உயிரை கையில பிடிச்சு தான் வந்தது. ஆலயத்துக்கான எல்லா வேலையும் செய்யணும். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பாருங்க. இருக்கு. ஆலயத்துல முழு வேலையும் தொடங்கிட்டினா ஆலயத்துக்கான வேலைகள் முழுதுமே நடந்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்தின் வித்தியாசமான மாடல்ல இருக்கு இந்த ஆலயம். தெரியல உங்களுக்கு எழுத்துக்களை பாருங்க. எழுத்துக்களை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. மேலுக்கு எழுத்து தெரியுது, ஆனா என்ன எழுத்து, என்ன மொழி என்றது தெரியுதுங்க. இதுல பாருங்க எழுத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த எழுத்துக்கள் இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியுது இல்லை. ஆனா அந்த எழுத்துக்கள் வந்து வித்தியாசமான மொழி. இது ஆரம்ப காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்று சொல்லினா, ஆனால் அப்படி கணக்க எழுத்துக்கள் இருந்ததாகவும் அது கணக்க அழிச்சிட்டோம்னு சொல்லினோம். கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு. இங்கேருந்து பார்க்க அங்கே அப்படியே ஃபுல்லாக தெரியுது. இது வந்து நீளம் கூட. நான் இப்போ இதில் காட்ட உங்களுக்கு தெரியுது இல்லை, ஆனால் நீளம் கூடின ஒரு பகுதியாக தான் இந்த இடம் இருக்குது. 2 பகுதியிலையும் முட்டை இல்லை, ஆனால் கல் வந்து மிகவும் கிட்ட போய் கொண்டிருக்குது. அதில் சின்ன பிள்ளைகள் பூந்து வரலாம தெரியலை எனக்கு. ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இதுக்கால வரலாமா, ஒரு ஆள் பூந்து வரலாம்னு சொல்லினேன் இந்த பாதைக்கால. ஆனால் அந்த பாதைக்கால வரையலான்னு சொல்லினோம். எழுத்துக்கள் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு வித்தியாசமான எழுத்து, தலகுலா எழுதின மாதிரி இருக்குது. இது என்ன மொழியாண்ட யாருக்குமே தெரியல.
இது வித்தியாசமாக தான் இருக்குது. நாங்கள் அங்கால பார்த்தது ஒரு தமிழ் எழுத்தோட ஒப்பிட்டமாக இருக்குது. ஆனால் இது வந்து தமிழ் எழுத்தோட ஒப்பிட்டதாக இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசம். எழுத்து சூம் இல்லை, இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு முதல் வருஷம் நான் வரல. அந்த இதுக்கு வந்து அந்த இந்த காடு பிடிச்சிட்டு தான் அம்மன் கோயில் இதுக்குள்ள அம்மன் தான் இருக்குது. இதுக்குள்ள அம்மன், ஆனால் ஒரு வித்தியாசமான மலை பாருங்க. அது அதுக்குள்ள 2 கல் வந்து இடவழி கொடுத்துருக்கு பாருங்க. அதற்கு ஒரு 2 கல் இருக்குது. இதுக்குள்ள ஒரு வித்தியாசமா இருக்குது. அது உடைஞ்சிருக்கு இங்கே